மார்ச் 4, 2025 தினத்தந்தி தலைப்பு செய்திகள். தமிழகத்தில் +2 தேர்வு தொடங்கியது. பார்த்தீங்கன்னாக்கா இதில் +2 பொதுத் தேர்வு நேற்று தொடங்கியது. மாணவிகள் ஆர்வமுடன் தேர்வு எழுதுவதை படத்தில் காணலாம். இடம் அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. See this place, see this photograph, அசோக் நகர். ஓகே, பாருங்கள். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு தொடங்கியது. தமிழ் பாடத் தேர்வு எளிதாக இருந்தது என மாணவர்கள் கருத்து. அப்புறம் ஒரு பெரிய மனசு கஷ்டம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 11,000 பேர் ஆப்சென்ட்டு. 11,000 பேர், மோஸ்ட்லி 8 lakhs சம்திங். இது அடுத்தது இது ஃபுல்லாக நான் படிக்கிறாங்க, என்ன இருக்கோ அது ஃபுல்லாக நான் படிக்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 27ஆம் தேதி வரைக்கும் நடுக்கும் போல் இருக்குது. ஆமாம், 2 டேஸ்க்கு 2 டேஸ் 4 டேஸ் இந்த மாதிரி கேப்பில் வந்து ஒரு எக்ஸாமாக நடத்துவாங்க போல் இருக்குது. நான் அப்புறமா இதை ஃபுல் படிக்கிறேன், அங்கே படிக்கிறேன். இப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, மாணவர்களுக்கு உண்டான ஒரு பதிவு எவ்வளோ பார்த்தீங்களா? ஹவு மச்? 11,000 பேர் ஆப்சென்ட்டு. 16,000 மீன்ஸ் வாட்டு யோசிச்சு பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த செய்தி கேட்கும்போது. நான் பயங்கரமாக அப்பா அம்மாலாம் திட்டுவேன். உங்களுக்கு நல்லா தெரியும், ஏன் உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்க மாட்டீங்க, ஏன் அதுங்களுக்கு நல்ல ஒரு கல்வி அறிவை வந்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது, அவங்க இஷ்டப்படி அவங்கள வந்து உங்களால் வளர்க்க முடியலனால. யாரும் எந்த ஒரு குழந்தையும் தன் இஷ்டப்போக்கில் வந்து வளருவதற்கு இங்கே விடுவதில்லை. ஃபாரின்லலாம் அப்படி கிடையாது. ஃபாரின்லலாம் பார்த்தா ஒரு 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 3 இயர்ஸ் பாப்பா, ஒரு 3 இயர்ஸ் பாப்பான்னு வச்சுங்களேன், கொண்டு போயிட்டு விட்டுடுவாங்க, ஸ்கூலில் விட்டுடுவாங்க. அங்கே எல்லா வகையான பொருட்கள் எல்லாம் என்னென்னமோ இருக்குது. அந்த பொம்மை, இந்த பொம்மை, கம்ப்யூட்டர் டாய், அப்புறம் புஸ்தகங்கள், அப்புறம் அப்புறம் கிடார் என்னென்னமோ ஒரு தொழில்கள் சம்மந்தப்பட்ட கருவிகள், இந்த மாதிரி ஏகப்பட்டதை, பலூனு, அப்புறம் பால், கிரிக்கெட் மட்டை, இந்த மாதிரி என்னென்னத்தையோ கொண்டு போய் ஒரு பெரிய ஹாலில் போட்டுட்டு அந்த குழந்தைங்கள அங்கே விட்டுடுவாங்க. அப்போது அந்த குழந்தைங்கள கண்காணிப்பாங்க, வாட்ச் பண்ணுவாங்க. அந்த குழந்தை எது மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுது, கிடார் மேலேயா, புஸ்தகம் மேலேயா, அல்லது வேறு ஏதாவது ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட கருவிகள் மேலேயா, இன்ஜினியரிங் லாக்கோ, ப்ளம்மர், அந்த மாதிரி எலக்ட்ரிஷியன், அந்த மாதிரி. ஸோ அவங்க எதில் ரொம்ப ஈடுபாடு, மியூசிக், அந்த மாதிரி எதில் அதிக ஈடுபாடு செலுத்துகிறாங்களோ அதை அப்படியே அவங்க கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. கண்காணித்து அந்த துறையில் அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா படிக்க வைப்பாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்க கவர்மெண்ட்டே அதுக்கு உண்டான செலவுகளும் எல்லாமே பண்ணும். சப்போஸ் பண்ணாமலும் போகலாம், அது சரியாக எனக்கு தெரியல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே நம்ம நாடு வளரும் நாடு தான். ஆமாம், அதனால் வந்து இங்கே வந்து பார்த்தாக்க நம்ம மக்களெல்லாம் அங்கே யாரும் வளர வைக்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு மக்கள் படிக்கிறது பிடிக்காது. மக்கள் படித்தாக்க என்ன ஆகும்? ஏன்னா ஆட்சியாளர்கள் யாருமே படிக்காதவர்கள், அறிவு இல்லாதவர்கள். சாராயம் விற்றது, அப்புறம் கூட்டி கொடுத்தது, அப்புறம் வந்து திருடினது, தாலி அறுத்தது, மர்டர் பண்ணது, இந்த மாதிரியெல்லாம் புறம்போக்குங்க. தே ஆர் ஆல் புறம்போக்ஸினோ. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து யாரும் அறிவாளியாக மாறிவிடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. அல்லக்கைகள், பெண்களை பாலியல் தொல்லையில் ஈடுபடுத்துவது, ஆசைப்பட்ட அதிகாரிக்கு பாலியல் தொல்லை புருஷனை கூட்டிட்டு போய் கொடுப்பான். அந்த மாதிரியெல்லாம் இங்கே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் செய்து மாணவர்கள் 11,000 பேர் ஆப்சென்ட்டாக. இப்போ வேதனையாக 8 லட்சம் பேர் என்னமோ அந்த எக்ஸாம் எழுத போயிருக்காங்க. பட் 11,000 பேர் ஆப்சென்ட்ன்றது நினைக்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா மத்தடியில் என் கையெழுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப பேர் சொல்லுவாங்க, கையெழுத்து நல்லா இருந்தால் தலையெழுத்து நல்லா இருக்காதுன்னு. அப்படி தான் நம்ம தலையெழுத்து நல்லா இல்லை, அது பரவாயில்ல விடு, நான் அது பேருக்கு புத்தி சொல்கிறேன்ல, சாபம்லாம் விடுறேன்ல. எவனாலையாவது சாபம் விட முடியுமா? சொல்லுப்பா. குவார்டர் வாங்கி கொடுக்க முடியும், பிரியாணி வாங்கி கொடுக்க முடியும், அப்புறம் நம்ம ஓட்டு உரிமையை வந்து பிடுங்கி திருட முடியும், இல்லை நம்ம பொண்டாட்டியை கூட நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டின்னு போய் ராத்திரி பூரா வேலை செய்ய முடியும், எல்லாம் பண்ண முடியும். பட் சாபம் விட முடியுமா? அது எல்லாராலையும் முடியாது. அது தவசிகள், என்னை போல் சில தவசிகளால் தான் முடியும். இந்த மாதிரி சில தவசிகள் இருக்காங்க. ரொம்ப உலகில் 1% பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 1% பேர் வந்து எதை நோக்கி பயணம் செய்கிறாங்கன்னா, இந்த பிள்ளைகளை நோக்கி தான். பிள்ளை செல்வம், மக்கள் செல்வம் இல்லை,
மக்கள் செல்வம் இல்லை, பிள்ளை செல்வம். ஏன்னா இந்த பிள்ளை செல்வம் தான் உலகிலேயே மிக உயர்ந்த செல்வம். இந்த உலகத்திலேயே. ஆமாம், பிள்ளை செல்வம். ஆமாம், குழந்தைகள் செல்வம் எல்லாம். ஆமாம் ஆமாம். அதில் ஏழையின் சிரிப்பிலும் குழந்தையின் சிரிப்பிலும் இறைவனை காண முடியும்னு எல்லாம் சொல்லுவாங்க. எல்லா மதமும் அப்படி தான் சொல்லுது. ஸோ அப்படிப்பட்ட மதங்கள், மாதா பிதா குரு தெய்வம் அப்படிலாம் சொல்கிற அந்த மாதாவும் பிதாவும் மயிரப்புடுங்க விட்டான் குழந்தைங்கள, பிச்சை எடுக்க விட்டான். பரம்புக்கு நாய், பிரியாணிக்கும் குவார்ட்டருக்கும் எல்லாம். இவனை இவனை வந்து சும்மாலாம் தண்டிக்கூடாதுங்க. சும்மாலாம் அந்த பெற்றோரை தான் சொல்கிறேன். சரி விடு, எல்லாம் தாத்தா மாதிரி எல்லாருக்கும் வயசு ஆயிடுச்சுங்க, அதனால் விடுங்க, அவங்கள திட்டு பசங்களை விடுங்க. சாவ போகுது, அனாதையாக ரோட்டில் சாவ போகுது. இந்த கட்சிக்காரன் நாய்ங்க, இந்த கட்சிக்காரன் நாய்ங்க தான் இந்த அதிமுக கட்சிக்காரன், திமுக கட்சிக்காரன், ஊரில் இருக்கிற எல்லா கட்சிக்காரனையும் தான் சொல்கிறான். எல்லாம் வயசாகி போச்சு, சாவ போகிறான் ரோட்டில், அனாதையாக சாவ போகிறான். பயங்கரமான சுனாமி, பயங்கரமான நெருப்பு மழை, வெட்டு கிளிகள் பைபிளில் இருக்குது. பைபிளில் சொல்லப்பட்டது எல்லாம் நடக்குது. இவன் சொல்லுவான், ஜோசியக்காரன் ஒரு கிளியை பாவம் ஒரு நெல்லை கேட்டிங்க, மேற பிடுங்க, அவன் பொண்டாட்டி நாளைக்கு அவன் பக்கத்து வீட்டுக்காரன் கூட ஓட போகிறான்னு குறி சொல்லுன்னு சொல்லுவான். ஆமாப்பா, இங்கே இருக்கிற ஜோசியக்காரன் நாடி ஜோதிடனுவான். அவன் நாடியை பார்த்தா அவனுக்கு குஷ்டரோகம் இருக்கும். நாடி ஜோதிடனுவான், அவனை போய் பாரு. ஆமாம், அந்த ஒவ்வொரு காலத்தில் ஓலை சுவடி எல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். அவங்க கேவலமானவனுங்களா நீ, ரொம்ப கேவலமானவனுங்களா. சொல்கிறேன் தாத்தா, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், படிப்பு மட்டும்தான் இந்த உலகில் உண்மை, அறிவு மட்டும்தான் இந்த உலகில் உண்மை. ஆமாம், இங்கர்சால் சொல்கிறார், படித்தவன் சிந்திக்கிறான், சிந்தித்தவன் முன்னேறுகிறான். படித்தவன் சிந்திக்கிறான், சிந்தித்தவன் முன்னேறுகிறான். இங்கர்சால் மட்டும் சொல்லலை, அமர்சன் சொல்கிறாரு, சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு, எவ்வளோ பேர். ஏன் இவன் பேர் டார்வின், ஆமாம், குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் தானே, எல்லாருமே சொல்கிறாங்கப்பா. நம்ம ஊரில் மட்டும் ஒரு பய கூட சொல்ல மாட்டான். ஏன் சொல்கிறேன், நம்ம ஊரில் இருக்கிற பயல்களுக்கு படிக்க தெரியாது. அதனால் எங்கே தன்னை மீறி இவன் அறிவாளி ஆகி விடுவானோ என்கின்ற கலக்கம், பயம், வேதனை, துக்கம், காண்டு. அதனால் உன்னை படிக்க விட மாட்டான். உன் அப்பா ஆத்தா பாவம் மாடு மேய்ச்சி உன்னை படிக்க வைக்குது, ஒழுக போய் படிங்க செல்லும். சில தாய்ப்பன்மார்களை நான் கிராமங்களில் பார்த்துருக்கிறேன். ஆமாம், எல்லா அப்பா ஆத்தாலையும் நான் திட்டலை. ஆமாம், எல்லா அப்பா ஆத்தாலையும் நான் திட்டலாம் மாட்டேன், புரியுதா. சில புறம்போக்கு அப்பா அம்மா இருக்குது. ஆமாம், சில அது கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்யும். அந்த புறம்போக்குங்களை நீ எங்கே தெரியுமா பார்க்க முடியும்? கவர்மெண்ட்டு. கழுதை மேய்ச்சாலும் கவர்மெண்ட்டில் மெய்யின்றான் பாரு. காலனா காசுனாலும் கவர்மெண்ட்டில் மெய் போய் வேலை பாருன்னு சொல்கிற பாரு. ஆக இந்த கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற நாய்கள், புறம்போக்கு, சொறி, குஷ்டரோகி, இவனுங்க பிள்ளைங்க தான் கஞ்சா விற்கும், கஞ்சா போடும், கஞ்சா திருடும். போலீஸ்காரன் பையன் பாரு திருட்டு பயலாக இருப்பான். ஆமாம், தனியார் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற டாக்டர் பையனாகட்டும், இல்லை ப்ரைவேட்டாக இருக்கிற டாக்டர் பையனாகட்டும் பார், அவன் தான் அந்த கிப்பின் எல்லா கர்மம், எல்லா வியாதியும் அவங்கள்ட்ட தான் இருக்கும். அந்த வியாதியை அவன் இந்த ஊரில் வச்சுருக்க மாட்டான், ஃபாரினுக்கு எங்கேயும் அனுப்பிச்சிடுவான். அங்கே போய் குடி, அங்கே போய் எங்கேயா ஊசி போட்டு சாவு, சனியனை ஓடி போய்டுன்னு தொட்டு விட்ருவான், அங்கே வச்சுக்க மாட்டான். வச்சா அப்புறம் நம்ம மீடியாக்காரனுங்க இருக்கிறாங்களே, ஆமாதுப்பா, ஒரு விஷயத்தை வச்சு ஒரு உதவா 10 பிசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்தை 14 வருஷமாக, அது கூட ஒரு சாதாரண விஷயம்ப்பா, இது ஒரு செக்ஸ் மேட்ரு, ஒரு சாதாரண விஷயம். நீ எல்லாம் இந்த ஊரில் இருக்கிற எல்லாரையும் பிடி, வயசுக்கு வந்த பசங்க, பொட்டை பசங்க, ஆம்பளை பசங்க எல்லாரையும் பிடியா, ஒரு பயில விட அதெல்லாம் சவுக்கு வச்சு அடித்து எடுத்துகிட்டு போய் லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணு. லேபில் வச்சு அவன் டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணியா. வயசுக்கு வந்த பசங்களாக தான் சொல்கிறான், வயசுக்கு வராது கூட கெட்டு போய் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எடுத்துகிட்டு போய் லேபில் வச்சு பின்னு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணு. 100க்கு 99% என்னது கற்பு இழந்து ஒரு தடவைக்கு 100 தடவை வந்து ஒழுத்துட்டு, அது பேர் என்னது, அது என்ன அபாஷனா, இந்த மாதிரி என்ன அளவு கருமோ, ஆமாம், இந்த மாதிரி எல்லா அளவையும் பண்ணியிருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட் சொல்லியா, டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ணிட்டு ஒருத்தைய கல்யாணம் கட்டி கொடு, ஒரு பையனை கல்யாணம் கொண்டு. இந்த உலகத்தில் ஒரு கல்யாணம் கூட நடக்காது.
டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ணி அந்த ஐயர் இருக்கிறான்ல தாலி எடுத்து கொடுப்பான மந்திரம் கந்திரம்லாம் ஊதுவான் பார்த்தியா, அந்த புகையை எடுத்து மூஞ்சி டக்குன்னு ஒரு குத்து அந்த ஐயர் மூஞ்சில் நல்லா அவனை போட்டு படுக்க வச்சு மிதி மூஞ்சி கண்ணு எல்லாம் போட்டு மிரின்னு மிரிச்சு தாலியை கையில் வாங்கினு பலார்னு அவனை அடிச்சு ஓட விடணும். ஓடுறான் இங்கே ஓடிடு. ஏன்னா எந்த ஊர்லேயாவது அவன் மோதிரம் போடுறான், எல்லாம் கையை எடுத்துக்கிறான், என்னமோ கல்யாணம் பண்ணிக்கிறான், இல்லை கல்யாணம் பண்ணி விட்டு போகிறான். இவன் கருமம் நல்லாவா நல்ல நேரம் ஓடுது, நல்ல நேரம் போகுது. ஏன்னா சனியம் போச்சுன்னா நல்ல நேரம் தான் போயிடுச்சுல. அப்போ அதுங்களை அப்படியே தொட்டி விட வேண்டியது தானே புறம்போங்க. நான் சொல்கிறேன் கேட்டுங்க, ஒரு பொதுவாக்கிற விஷயம். உலகத்துல எவ்வளோ விஷயம் இருக்குதுப்பா. ஸ்கூலு இல்லை, படிப்பு இல்லை, சோறு இல்லை, அது இல்லை, இது இல்லை, தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, அறிவு இல்லை, எதுவுமே இல்லை. எவ்வளோ விஷயங்களுங்க தமிழ்நாட்டில் கடுகுது, பெண்டிங்கில் கடுகுது. 5 லட்சம் கேஸு மேலே அப்படியே கடுகுது. 20 வருஷம் 25 வருஷம் தான் இந்த கேஸு எடுத்தீங்க. 14 வருஷமாக இந்த கருமத்தை 14 நாள்லேயே தீர்த்து விட்டுருக்கலாமேப்பா. 14 வருஷம் வரைக்கும் இழுத்துனுக்குது. அதான் சொல்கிறேன், இந்த இவர் சீமான் விஷயத்தை சொல்கிறேன். அந்த சீமான் அப்புறம் அது பேர் என்ன, விஜயலட்சுமியா, இந்த கருமத்தை தான் சொல்கிறேன். எவ்வளோ டிராஃபிக், எவ்வளோ அசிங்கம், வார்த்தைக்கு வார்த்தை, மேடையில் கருமம். ஒரு செக்ஸு மேட்ரை பேசினுக்கிறாங்க 2 கட்சிக்காரங்க. இப்படி இருக்குது இந்த நாடு, இந்த அரசு, இந்த கேவலமான மேடை பேச்சு. இதை என் பிள்ளைங்க வேறு பாவம் 11,000 பேர் ஆப்சண்ட். 11,000 பேர் ஆப்சண்ட். யோசிச்சு பாருங்கள் சில்ட்ரன். படிப்பு மட்டும்தான் சில்ட்ரன் கூட கடைசி வரும். உன் அப்பா ஆத்தால நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன், ரத்தத்தை சிந்தி படித்தேன். ஆமாம், தயவு செஞ்சு படிங்க சில்ட்ரன்ஸ். இந்த சமுதாயம் அழிய போகுது, இந்த உலகம் அழிய போகுது. நீ கொஞ்சமாவது இந்த எல்லாம் ஆடு மாடு நாயெல்லாம் இப்போ இங்கிலீஷ் பேசுது. எல்லாம் ஷாட் ஜிபிடின்றான், டிப்சீக்குன்றான், இன்னும் எவ்வளோ சாஃப்ட்வேர்ஸுங்க, எவ்வளோ டெக்னாலஜி அங்கே போயிடுச்சு. எங்கே வானத்தின் உச்சிக்கு போயிடுச்சு. வானமே எல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் பாட்டு இப்படி படிக்காமல் சரவணா ஸ்டோர்லேயும் பஸ் ஸ்டாண்ட்லேயும் ரோட்லேயும் பிச்சை ஏற்றின்னு மாற திறந்து காட்டி, தொப்பில் திறந்து காட்டி 300 ரூபா கொடுக்குறியா, 400 ரூபா கொடுக்குறியா, அப்படி புதரில் ஒதுங்கலாமா? இல்லைங்க யாராவது ரூமு வாடகை கொடுப்பாங்க, அங்கே போகலாம், நான் கூப்பிட்டு போகிறேன், எனக்கு வீடு தெரியும்னு. தெருவுக்கு 100 பேர் இப்படி இருக்கிறீங்க பெண்கள். சொல்கிறேன், எனக்கு தெரியும், நான் கண்ணால் பார்க்குறேன். எங்கிட்டலாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் ட்ரோன் விட்டுருவேன். ட்ரோன் ஏறக்குறைய எங்கிட்ட இப்போவே ஒரு 13 கேமரா வச்சுன்னு இருக்கிறேன். ஆமாம், ஏற்கனவே இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்லாம் போயிட்டு வீடியோலாம் எடுத்து 2-3 கேமரா பிடிங்கிட்டானுங்க இந்த அல்லக்கைங்க. இந்த மண் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாலாத்துக்குள்ளார ஒரு பூந்து ஒரு தடவை ரொம்ப பருப்பையாக நான் பயங்கரமான ஃபோட்டோகிராஃபர். இந்த மாதிரிலாம் எவனும் ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஆனால் கல்யாண ஃபோட்டோ எடுக்க மாட்டேன். கல்யாண ஃபோட்டோ மட்டும், வெட்டிங் என்னமோ சொல்லுவாங்க, வெட்டிங் அது மட்டும் எடுக்க மாட்டேன். செத்து போன நாயை எடுப்பேன். ரோட்டில் செத்து போய் கிடக்கும் நாய்ங்கோ, அதை எவனும் தீ போட மாட்டான். நான் தீ போட்டு போவேன். தூக்கி ஓரமாக போட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன், மை டியர் போர்டு சில்ட்ரன்ஸ், படிப்பு மட்டும்தான் இந்த உலகத்தில் முக்கியம். அப்பா அம்மாலாம் முக்கியம் கிடையாது. பிரபஞ்சம் கூட முக்கியம் கிடையாது. 5 பூதங்கள் உன்னை ஆதரிக்க வேண்டுமே என்ற 5 பூதங்கள் தெரியுங்களா? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இவங்க சப்போர்ட் உனக்கு வேணும்னா அதுக்கு நீ படிக்கணும். அப்பா ஆத்தா கெத்தா கவர்மெண்ட் எவனையும் மதியாதே. ஒருத்தவனுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்காத, ஒருத்தவனையும் விரும்பாத, தனித்து முடிஞ்ச வரைக்கும் படித்து கொண்டே இரு. இந்த காதல் கீதல் மயிறு கல்யாணம் மயிர் மண்ணாங்கட்டி பாசம் எல்லாத்தையும் தூக்கி எரி. நீ நன்றாக படித்து நல்ல நாலேஜ் உனக்கு வந்தா, ஒரு வேளை இந்த உலகம் அழிஞ்சிட்டா, அதுக்கு அடுத்து இந்த உலகத்தை வழி நடத்துறதுக்கு கல்வி வேணும், அறிவு வேணும். ஆமாம், ஆயர்கலை 64 என்னமோ சொல்கிறாங்க. அந்த 64 கலைகளையும் நீ கற்றுக்கொண்டு வைத்திருக்கிறேன்னு வச்சுக்கேன். சப்போஸ் உலகம் அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கேன், நீ மட்டும் பொழைச்சிக்கிட்டா, ஒரே ஒரு பொண்ணு வேறு எங்கேயோ ஒரு இடத்துல பொழைச்சிக்கிச்சின்னு வச்சுக்கேன், உங்கள் 2 பேரையும் 5 பூதங்களும் இணைச்சி உங்கள் மூலியமாக மறுபடியும் ஒரு புது உலகத்தை உருவாக்கும். இந்த அயோக்கிய பசங்களாம் சாப்பிட்றான், தெருவில் சாப்பிட்றான். அந்த கட்சிக்காரன் தான் சொல்கிறேன். வயசாகி போச்சு, ஏற்கனவே அவங்களுக்கு நோய் எல்லாம் குஷ்டம் சோரி ஈரி புண்ணு கிட்னி
ஆமாம், கொஞ்சம் ஆஸ்பத்திரியில் திருட்டிக்கிட்டான், கொஞ்சம் இவனே குடிச்சு அழிச்சிக்கினான். ஸோ அவங்கள விடு, அங்கே சாவ போகிற நாய்களை பற்றி நான் பேசின்னு கிடக்கிறேன். அந்த தரித்திரங்களை விடு என் அன்பு செல்வங்களே. என் வாலிப பெண்களோட பற்றி தான் நான் எப்போதும் சொல்வேன், 8 வயதுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகள் உத்தமர்கள். 8 8 8 அதில் எந்த 8 ஒரு பாட்டு ஒன்று இருக்கிறோம், ரஜினிகாந்த் பாட்டு, அதை பற்றி நமக்கு மூச்சு வாங்குது. ஸோ 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என் அற்புதமான செல்வங்களே, பிள்ளை செல்வங்களே, இந்த உலகின் தூண்கள், இந்த உலகை காப்பாற்றுவதற்காகவே இயற்கை உங்களை படைத்து இருக்கிறது. நீங்கள் இந்த வயதில் ரொம்ப ஆட்டிடியூட் ஆகட்டும், அறிவாகட்டும், எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். யூ டூ நாட் லூஸ் யுவர் கண்ட்ரோல். எந்த தப்பையும் பார்த்து அதன் பின்னால் நீ போயிடக்கூடாது. யூ ஹாவ் டு பி அலோன். மேக்ஸிமம் அலோன் ஆயிரு, தனியாக இருந்து சிந்தி 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 உன்னையே நீ அறிவாய். உன் ப்ளஸ் என்ன தெரிந்து கொள், உன் மைனஸ் என்ன தெரிந்து கொள். கல்வி மேல் கல்வி அப்படியே கல்வியும் படிக்கணும். ஃபாரின்லாம் அப்படிதான், படிப்பான், வேலைக்கு போவான், படிச்சுக்கிட்டே வேலையும் செய்வான். அந்த வேலை செய்கிற காசை வச்சு மீண்டும் படிப்பான். அந்த அப்படி தான் அதெல்லாம் ஃபாரின்ஸ்லாம் அப்படி தான் நிறைய. இங்கே தான் எவனும் படிக்கவும் மாட்டான். ஓசி எவனா ஓசியில் கொடுக்குறதுனா ஓடுவான். இலவசத்துக்கு ஓடுறாளுங்க பாரு, கியூவில் நிற்கிறாளுங்க பாரு. இலவசம் உன்னை ஒரு வசமும் இல்லாமல் பண்ணிவிடும். இலவசம் உன்னை ஒரு வசமும் எந்த பக்கமும் உன்னை இல்லாமல் பண்ணிவிடும். பிச்சைக்கார பையன் தானே, அதனால் அதுக்கு பிடிக்காது. பிச்சைக்கார பசங்க இயற்கைக்கு பிடிக்காது. ஏன்னா இயற்கையை நாசம் பண்ணுறவன் சுத்தம் இல்லாமல் இருப்பான், அசிங்கப்படுத்துவான், ரோடு நல்லா இருக்கா பார்க்க மாட்டான், உடல் நல்லா இருக்கா பார்க்க மாட்டான், உள்ள நல்லா இருக்கா பார்க்க மாட்டான். பிச்சைக்கார பையன் தானே. காலையில் ஏஞ்சி உடனே அவன் கண்டுபிடிச்சி வச்சுருப்பான், எவன் பின்னாலே ஓடுவான், எவன் பின்னாலே இவன் ஓடுவான், இல்லை அவன் இவன் பின்னால் ஓடுவான். 2 பேரும் சேர்ந்து தாலியாக இருப்பாங்க, திருடுவாங்க, நான் என்ன பண்ணுவாங்க. இருக்கானுங்க இந்த கட்சிக்கார பசங்க இவங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. சரி, எனிவே மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ், இந்த உலகம் உங்களது. உங்கள் தோள் மீது நீங்கள் அதை சுமந்து கொண்டு, ஆமாம், எப்படி இயேசுநாதர் வந்து உலகம் எல்லா திருட்டு பேர்களை பண்ண பாவத்துக்கு அவர் தன்னை சிலுவையில் தந்து விட்டார். அப்போ சொல்கிறார் கடைசியாக என்ன சொல்கிறார்? என் தகப்பனே இவர்கள் என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். என்னதென்று அறியாமல் தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னித்து விடுன்றார். எவ்வளோ பெரிய உத்தமர். எவனாவது இருக்கானா ஒரு பையன் அந்த மாதிரி? ஒரே ஒரு பையெல்லாம் புறம்போக்கு போய் நீ உயர்வதை பார்த்தால் அவனுக்கு பிடிக்காது, காண்டு வைப்பான். ஆமாம், டீயில் விஷத்தை போட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவான். ஜாகிரதை, அவங்களையும் பழகாத. அவாய்ட் எவ்ரிதிங் ஐ செட் நாட். ஓகே மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ், நல்லா படிங்க. எக்ஸாம் 27ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அந்த டைம் கொடுக்குறாங்க, ஒரு கேப்பு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மனப்பாடம் பண்ணி நீ பண்ணுற எந்த ஒரு விஷயமும் மனதில் எப்போவுமே இருக்காது. அறிந்து படி, உணர்ந்து படி, உள்வாங்கி படி. இந்த மனப்பாடம் பண்ண எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம், வாழ்க்கையில் பாஸ் பண்ண முடியாது. வாழ்க்கையில் நீ பாஸ் பண்ணணும்னு சொன்னாக்கா அதுக்கு நீ தொடர்ந்து படித்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, தாத்தா எவ்வளோ புக்ஸ் படிச்சிருக்கேன், ஆனால் இன்னமும் தாத்தாவுக்கு அறிவு வரல. ஆமாம், உங்களை காட்டிலும் முட்டாளாக தான் இருக்கேன், அதனால தான் உக்காந்து புலம்பின்னு கிடக்குறேன். ஆமாம், திட்டு பசங்க பாரு, எதுவுமே படிச்சிருக்க மாட்டான். ஆமாம், ஆடி கார் வச்சுருப்பான், பங்களா வச்சுருப்பான், கார் வச்சுருப்பான், ஃப்ளைட்டு வச்சுருப்பான். ஆமாம், இந்த கருணாநிதி பேரண்ணா அதுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு ஃப்ளைட்டுக்கு தான். அது பேர் இனிமேல் இன்ப நிதியோ ஏதோ நிதி, அதாவது நீதி தவறியவர்கள், அதான் நிதி. அந்த குடும்பத்தில் இருக்கவங்க யாருமே நீதிப்படி வாழ்ந்தது இல்லை. ஆமாம், நீதிப்படி வாழ்ந்தது. நிதி பணம் காசு, பணம், துட்டு, மணி அதுதான். அது பின்னால் நீங்கள் ஓடுறீங்க. ஒரு நாள் நிச்சயமாக இந்த காசு, பணம், துட்டு, மணி, அப்புறம் குவார்ட்டரு, பிரியாணி, இப்படி நீங்கள் உங்கள் உரிமை. ஒரே ஒரு விஷயம் இந்த உலகத்தில் முக்கியம், அது ஓட்டு. அதுதான் உன் உயிர். அந்த உயிரை போய் அல்பம் குவார்ட்டருக்கும் பிரியாணிக்கும் நீ விற்று தேச துரோகியாக மாறிட்ட. இங்கே யார் தேச துரோகி? மக்களாகிய நான் இல்லை. நான் இது வரைக்கும் ஒரு பயக்கட்டியும் இந்த துட்டு வாங்கினதெல்லாம் ஓட்டும் போடுறதில்லை. நான் போட்டேன், எம்ஜிஆர் இருந்தப்போ போட்டேன். அவர் இறந்தே 35 வருஷம் ஆச்சு. 35 வருஷமாக நான் ஓட்டே போடல. ஓட்டு போடக்கூடாதுன்னு வேண்டினுக்கிறேன் எல்லார்கிட்டையும்.
டேய் பாருங்களா, தயவு செஞ்சு யாருக்கு ஓட்டு போட்டுறாதீங்களா, தேச துரோகிகளா, அயோக்கிய பசங்களா, நாதாரிகளா, புறம்போக்கு எல்லாம் ஓட்ட போட்டு நாட்டை ஓட்ட போட்டு ஓசோனில் ஓட்ட போட்டிங்களடா. ஓட்டு போட்டு 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 ஓசோனில் ஓட்ட போட்டுட்டிங்களா. திருட்டு கம்நாட்டிங்களை வளர்த்து விட்டுட்டிங்களடா. எங்கே பார்த்தாலும் அரசியல் துரோகிகளாக இருக்கான். எங்கே பார்த்தாலும் அல்லக்கை நொல்லக்கை திருட்டுக்கை சூரி சரங்கு புண்ணு. இப்படிப்பட்ட பயங்கரமான பயங்கரவாதிகளை அரசியல்வாதிகள் என்ற பெயரில் மாற்றி விட்டீங்களா. புறம்போக்குங்களா. மக்கள் மக்கள் நாடா உங்கள் கதை மக்களாடா, மக்களாடா மயிறு மக்கள். ஒழுங்கு மரியாதையாக ஒழுங்கா உன் பிள்ளைங்கள ஒழுங்காக வளர்க்க முடிஞ்ச வாழ எல்லாம் பெக்காத. புரியுதா? கெட நாய, நாட்டை கெடுத்த நாதாரிகளே, துரோகிகளே, காட்டி கொடுத்த யூதாஸ் நீங்களாம். ஓகே சில்ட்ரன்ஸ், படிப்பு படிப்பு படிப்பு, கல்வி 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 கல்வி. யாவானையும் ஃபாலோ பண்ணாத, ஒத்துழைப்பு கொடுக்காத, ஒரு பயலுக்கு ஓட்டு போடாத, எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் அந்த நாயுடைய நிழல் கூட மீது படக்கூடாது. எய்ட்ஸ் இயற்கையுடைய ஆர்டர். இயற்கை இருக்கா, பஞ்சபூதங்கள், அதனுடைய கட்டளை. மறந்து விடாதே, ஒழுங்காக படி. எக்ஸாம் டைம் 27ஆம் தேதி இது வரைக்கும் தான் இருக்குது போல இருக்குது. இந்த ஆப்ஷன் ஆனதுங்க விடு. சரி, நான் வீடியோ முடிக்கிறேன்.